விஜய், சங்கீதா விவாகரத்து பேசுபொருளா சோசியல் மீடியாவுல ஆகியிருக்கக்கூடிய நிலைமையில, இப்ப நடிகர் விஜய், த்ரிஷாவோட ஒண்ணா அந்த கல்யாணத்துக்கு ஒரே காஸ்டியூம்ல வந்திருக்கிறது, இன்னும் கூடுதலான சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது விஜய்க்கு ஆதரவா இருந்த ரசிகர்கள், அதாவது அவர தலையில தூக்கி வச்சு கொண்டாடின ரசிகர்கள், அவங்களே பல பேர் இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, "உங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா, ரோல் மாடலா எடுத்து இப்போ வரைக்கும் நாங்க எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நீங்க என்ன பண்ணாலும் நாங்க ஆட்டு மந்தை மாரி உங்க பின்னாடி அப்படியே நாங்க வந்து வரமாட்டோம்னா, உங்கள நாங்க எவ்வளோ பெரிய உயரத்துல வந்து வச்சிருந்தோம். ஆனா சில்லறத்தனமா அப்ப நீங்களே இப்படி வந்து நடந்துக்கிட்டீங்களே! அரசியல்ல நீங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு தூய சக்தின்னு வந்து சொன்னீங்க. நம்ம எல்லாத்துக்கும் மாற்று சக்தின்னு வந்து சொன்னீங்க. ஆனா கேவலம் மத்த அரசியல்வாதிகள் மாரி தானே நீங்களும் வந்திருக்கீங்க. இதுவரைக்கும் அரசியல்ல இப்படி வந்து ஒரு தலைவன் இல்ல அப்படின்னு எங்க அண்ணன வந்து சொல்றதுக்கு தான் நாங்க எல்லாரும் வந்து ஆசைப்பட்டோம். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எப்படியோ அவங்கள மாரி சராசரியா நீங்களும் வந்து ஒருத்தவரு அப்படிங்கிறத தான் நீங்க வந்து நிரூபிச்சுட்டீங்க. இப்போ உங்க முகத்த பார்க்கவே எங்களுக்கு வந்து அருவருப்பா இருக்குன்னா, அதே நேரத்துல உங்களோட ரசிகர்கள், உங்களோட தங்கச்சிங்க, உங்களோட தம்பிங்கன்னு வந்து சொல்றதுக்கு எங்களுக்கு அவமானமா வந்திருக்கு. நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே வந்து இல்ல அப்படின்னு தங்களுடைய ஆதங்கத்தையும், கண்டனத்தையும், வருத்தத்தையும் தெரிவிச்சுட்டு வந்து வர்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா, சங்கீதா விவாகரத்து வந்து மனு அப்ளை பண்ணியிருந்தப்ப செங்கல்பட்டு கோர்ட்ல எல்லாருமே வந்து சங்கீதாவுக்கு எதிரா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப கூட வந்து எல்லாரும் விஜய்க்கு வந்து ஆதரவா வந்திருந்தாங்க அவருடைய ரசிகர்கள். அதாவது எத்தனையோ தடைகள் வந்திருந்தாலும், அ அது எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன் வந்து போயிடுவாரு. இது வந்து திமுகவுடைய வந்து சதி. கண்டிப்பா விஜய் அவருடைய ஃபேமிலிய வந்து விட்டுக் குடுக்க மாட்டாரு அப்டின்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலரு விஜயினுடைய நெருங்கிய வட்டாரத்துல வந்து இருக்கிறவங்க, விஜய் சங்கீதா மேல உயிரையே வச்சிருக்காரு. பசங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அதனால யார் என்ன சொன்னாலும் எந்த காரணத்துக்காகவும் அவரு விவாகரத்து வந்து குடுக்க மாட்டாரு அப்டிங்கிறது மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா, நேத்து நடந்த இந்த சம்பவம் எல்லாரையும் முகசுளிக்க வச்சிருக்கு அப்டின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா, கரூர் சம்பவம் நடந்து 40 நாள் கழிச்சு விஜய் வந்து ஒரு வீடியோ போட்டது மாரி, இதுவுக்கு இப்போ வரைக்கும் அவர் வாய தொறந்து எதுவுமே வந்து பேசல. இதுக்கு ஏதாச்சும் வீடியோ போட்டு வந்து மழுப்ப போறாரா? அப்படின்னு எல்லாரும் வந்து ஒரு பக்கம் டிபேட் போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல, இன்னைக்கு என்ன ஒண்ணுன்னா, அதாவது அந்த செங்கல்பட்டுல அந்த விவாகரத்து மனுல சங்கீதா சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, விஜய் சைடு இருந்து எனக்கு அழுத்தம் வந்துச்சுன்னா, அந்த நடிகை யாருங்கிறத நான் வந்து பேர் சொல்ல வேண்டியது வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா விஜய் ஒருபடி மேல போயி, நீங்க என்ன பேர் சொல்றது? நானே கூப்பிட்டு வரேன்னு த்ரிஷா அப்ப கூப்பிட்டு வந்தது மிகப்பெரிய சர்ச்சையாயிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப சோசியல் மீடியாவுல இன்னொரு செய்தியும் பரவலா வந்து போயிட்டுருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, நடிகர் விஜய், அவருடைய மனைவி சங்கீதா 2 பேரும் வீடியோ கால் மூலியமா வந்து பேசும்போது, விஜய் வந்து சங்கீதாவ சமாதானப்படுத்தி, "நீ உடனடியா வந்து கிளம்பி இங்க வா. எதுவா இருந்தாலும் வந்து பார்த்துக்கிடலாம். முதல்ல குடுத்த டைவர்ஸ் விஷ இத வாபஸ் வந்து வாங்கு" அப்படின்னு விஜய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணதாவும் ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அதே மாரி நடிகர் ஸ்ரீமன், அதாவது விஜயினுடைய ஃப்ரெண்ட், அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நடிகை த்ரிஷா, விஜய் 2 பேருமே வந்து அந்த ஃபங்ஷனுக்கு வந்தது ரொம்ப கேஷுவல் தான். அவங்க 2 பேருமே நல்ல நெருங்கிய நண்பர்கள். நீங்க அத வச்சு வந்து பார்த்தேன்னா, பில்டப்லாம் வந்து பண்ணி பேசாதீங்க. அதுதான் ரொம்ப தப்பா தெரியுது அப்படின்னு அவரு தன்னுடைய கருத்துக்கள சொல்லியிருக்காருங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.